வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து ஏப்ரல் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். கார்த்தி வந்துட்டு மாயாவை பாத்துறாரு. மாயாவை அப்படியே துரத்திக்கிட்டு போறாரு. ஆனா மாயா ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிடுறாங்க. இதனால மாயா இருக்கிற இடம் நம்ம கார்த்திக்கே தெரியல. அப்புறமா கார்த்தி அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு நேரா அவரோட ரூமுக்கு போறாரு. அப்ப மாயா ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு, நல்ல வேலை அவன் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கல, ஆனா நான் இங்க இருக்கேன் அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா மேனேஜரை கூப்பிடுறாங்க. மேனேஜர் அங்கிருந்து வந்ததோட மாயா மேனேஜருக்கு காசு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயங்களை சொல்லுவேன், அதை நீங்க கரெக்டா பண்ணணும். மேனேஜர் சொல்றாரு, மேடம் சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க மேடம், நான் பண்றேன் அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இது என் ரூமுக்கு பக்கத்துல இன்னொரு ரூம்ல 2 பேர் தங்கி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் முக்கியம். அவங்க 2 பேரையுமே ஒன்னா விடக்கூடாது. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு அதுக்குதான் நான் பேமெண்ட் கொடுத்துருக்கேன்னு, நீங்க நான் சொன்னதை விட கரெக்டா நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நான் காசு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். இதை கேட்டதோட அவரு சொல்றாரு, சரிங்க மேடம், நான் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்புறமா மாயா என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஹாப்பியா அவங்களோட ரூம்ல இருக்காங்க. கார்த்தி ரூமுக்கு போனதோட மாயா எதுக்காக இங்க வந்திருக்காங்க, இங்க வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கார்த்திக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் கார்த்தி, சரி மயில் வாகனத்துக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லுவோம் அப்படின்ட்டு மயில் வாகனத்துக்கு போன் பண்றாங்க. மயில் வாங்கணும் போனை பார்த்துட்டு, என்னது மாப்பிள்ள போன் பண்ணிருக்காப்ல, என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, என்ன மாப்பிள்ள ஹனிமூன்ல ஒரே ஹாப்பியா இருக்கீங்க போல. கார்த்தி சொல்றாரு, ஏங்க நீங்க வேற, இங்க விட்டா ரேவதி என்ன எரிச்சிருவா போல, அப்படி என்ன முறைச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு மயில் வாங்கணும் சொல்றாரு, சரி சரி இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் காதல் மோதல்ல தானே ஆரம்பிக்கும், அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி அங்க எல்லா ஃபெசிலிட்டி எல்லா ஏற்பாடுகளும் நல்லா இருக்குல்ல. கார்த்தி சொல்றாரு, அதுக்கெல்லாம் எந்த குறைச்சும் இல்ல, நல்லா தான் இருக்கு. ஆனா ரேவதி தான் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. மயில் வாகனம் கேக்குறாரு, அதை விடுங்க மாப்பிள்ள, ரேவதி கண்டிப்பா உங்களை மன்னிச்சு ஏத்துப்பா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க அதை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்ப நீங்க எதை பத்தி கவலைப்படணும் தெரியுமா, இந்த குடும்பத்தை எப்படி ஒண்ணு சேர்க்கறது, அதை வச்சுதான் நீங்க கவலைப்படணும். இப்ப உங்களுக்கு மட்டும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அத்தையால என்ன சொல்ல முடியும், ஒருவேளை உண்மை தெரிஞ்சாலும் அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. அதனால சீக்கிரம் ஒரு குழந்தை குட்டியை பெத்துட்டீங்களாலே போதும், பிரச்சனை முடிஞ்சிடும். கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இப்ப எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாயாவை இந்த ரெசார்ட்ல பார்த்தேன். மயில் வாகனம் சொல்றாரு, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, அதுவும் ஏற்காட்டுல இந்த மாயாவா, அவன் எதுக்கு அங்க வரணும். கார்த்தி சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல. மயில் வாகனம் சொல்றாரு, பிடிச்சிட்டேன் மாப்பிள்ள, நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாயா எதுக்கு தெரியும் அங்க வந்திருக்கா, அந்த மாயா எப்படியாவது மகேஷ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா. ஆனா நீங்க ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. ஆனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் மாயா அங்க வந்திருக்கா. இங்க பாருங்க மாப்பிள்ள, மாயா நம்ம நினைக்கிறத விட ஜகஜால கில்லாடி. அவ எந்த நேரத்துல என்ன பிளான் பண்ணுவா, என்ன யோசிப்பா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த மாயா எப்படியெல்லாம் பிளான் பண்ணுவா அப்படிங்கறத பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு சின்ன மாமியாரும் இதுல ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா மாயாவுக்கு அந்த அளவுக்கு பணம் கையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால கண்டிப்பா சின்ன மாமியார் தான் ஏதோ பிளான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. மாப்பிள்ள, நீங்க எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. ரேவதி கிட்ட அதிகம் சண்டை போடாதீங்க, அதுவே ரேவதிக்கு இன்னும் கோவத்தை வர ஆரம்பிச்சிடும். கார்த்தி சொல்றாரு, நான் எங்க சண்டை போடுறேன், ரூமுக்குள்ள போனதோட என்ன நடந்துச்சு தெரியுமா, அங்க நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க.
அது எல்லாத்தையுமே ரேவதி அப்படியே தூக்கி போட்டுட்டு இது எல்லாத்தையும் நான் தான் ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு என் மேல அவ்வளோ கோவப்பட்டான். எனக்கு என்ன வேலை இல்லையா அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு? நானும் ரேவதி கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்த்தேன், ஆனா ரேவதி கேட்கல. உடனே நான் சொல்லிட்டேன், நான் வேற ரூம்ல இருந்துக்கிறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ரூமை பாத்துக்கிட்டேன். மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள இவ்வளவு தூரம் போயிட்டு தனித்தனி அறையில இருக்கிறதுக்காக தான் போறீங்களா? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? கார்த்தி சொல்றாரு, இது பாருங்க, மாயா இங்க வந்திருக்காங்க, அவங்களால ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு தான் பயமா இருக்கு. மயில் வாகனம் சொல்றாரு, நான் அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லவா? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்ல வேணாம், அவங்க பதட்டப்படுவாங்க, பிளஸ் ரொம்ப கோவப்படுவாங்க, இங்க வந்துருவாங்க. அதனால நானே எப்படியாவது பிரச்சனைய சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இது கேட்டதோட மயில் வாகனமும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா கார்த்தி நினைக்கிறாரு, இந்த மாயா எதுக்கு இங்க வந்திருக்கணும், அவ கண்டிப்பா வந்திருக்கான்னா ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. மாயா நேரா ரூமுக்கு போயிட்டு ஜஸ்ட் மிஸ்ல அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கேன், ஒருவேளை அவன் என்ன பாத்திருந்தா கண்டிப்பா என்ன பிடிச்சிருப்பான், எதுக்காக இங்க வந்த அப்படிங்கிறத கேட்டிருப்பான். ரேவதிக்கும் நான் இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கும். இதனால கண்டிப்பா ரேவதி என்ன தப்பா நினைச்சிருப்பா, நான் எதுக்கு இங்க வந்தேன் அப்படின்னு. நல்ல வேலை அந்த டிரைவர் ராஜாவோட கையில சிக்கல. டேய் ராஜா, மகேஷ கடத்தி வச்சுக்கிட்டு என்னை இப்படி தவிக்க விடுற, நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ட்டு அந்த மாயா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. மாயா என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க. அப்ப அவனுங்க போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் ஏற்காடு வந்திருக்கேன், சந்திரா மேடம் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்க, சந்திரா மேடம் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, நீங்க ஏற்காட்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்னு. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்புவேன், அந்த போட்டோல உள்ள ஒரு பொம்பளைய கடத்தணும். அதுக்கு அவங்க கேக்குறாங்க, மேடம் கடத்துறதா ரொம்ப ரிஸ்க் ஆயிட்டுன்னா என்ன பண்றது? மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, சந்திரா மேடம் என்ன சொன்னாங்க, நான் என்ன சொன்னாலும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம் அப்படின்ட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு, சரிங்க மேடம், இவங்களை எப்ப கடத்தணும் எப்படி கடத்தணும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்கன்னா நாங்களும் பிளான் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இவளை எப்ப கடத்தணும் எங்க கடத்தணும் அப்படிங்கறத பத்தி நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ரெசார்ட்டுக்கு வேலை பார்க்குற ஆள் மாதிரி வாங்க, நான் எப்ப கடத்தணும் அப்படிங்கறத சொல்லும் பொழுது டக்குன்னு அவளை தூக்கிடுங்க. ஏன்னா இவ கூட ஒருத்தன் வந்திருக்கான், அவன் சகஜால கில்லாடி, ஈஸியா உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு இவளை கடத்திட்டு போகணும். ஏன்னா நான் வந்திருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ஏதாவது பிளான் பண்ணுவேன் அப்படின்னு அவன் நினைப்பான். அதனால நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவனுங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அவங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மாயா நினைக்கிறாங்க, டேய் டிரைவர் ராஜா, உன் பொண்டாட்டிய கடத்திட்டா மகேஷ் எங்க இருக்க அப்படின்னு நீ சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கார்த்தி நேரா ரேவதியோட ரூமுக்கு போயிட்டு, ரேவதி மேடம் அப்படின்னு சொல்ல, ரேவதி எங்கேருந்து இப்ப எதுக்கு நீ என்ன கூப்பிடுற, உனக்கு என்ன வேணும்? கார்த்தி சொல்றாரு, மேடம் இது மாதிரி ரூமை விட்டு வெளியில போகும் பொழுது எங்க போறதுனால என்ன கூப்பிட்டுட்டு போங்க. ரேவதி கேக்குறாங்க, ஏய் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? நான் இங்க ஒரு 4 நாளைக்கு நிம்மதியா இருக்க வந்திருக்கேன், தயவு செஞ்சு நீ என்ன டென்ஷன் படுத்தாம இந்த இடத்த விட்டு போ. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன், நீங்க என் மேல இப்படி கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா சாமி, நீ எனக்கு நல்லது பண்ணதெல்லாம் போதும், எனக்கு கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்ட்டு ரேவதி பேசிட்டு அந்த இடத்துல இருந்து ரூமை விட்டு வெளியில போறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, இந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்காது போலயே அப்படின்ட்டு கார்த்தி டென்ஷன் ஆகுறாரு. கார்த்தி அங்க இருந்து வெளியில வந்ததோட ரேவதி நேரா கார்த்தி கிட்ட, இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது சீனு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவ்வளவுதான். கார்த்தி சொல்றாரு, அம்மாடி நான் எந்த சீனும் கிரியேட் பண்ணலமா, நீ சேஃபா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், நீ திரும்ப திரும்ப இந்த மாதிரி என் மேல பழி போடாத. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்ப என்ன கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம போங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, எனக்கு இங்க என்ன ஆபத்து வரப்போகுது, தேவையில்லாம என்ன போட்டு படுத்துறான் அப்படின்ட்டு கோவமா போறாங்க. மாயா
ரேவதி தனியா போறத பாக்குறாங்க. பார்த்ததோட மாயா நேரா அந்த ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க. மாயா நேரா அந்த ரவுடிங்க கிட்ட, டேய் நம்ம நினைச்ச மாதிரியே ஆடு தனியா போயிட்டு இருக்கு, அவளை பிடிங்கடா அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிங்க டக்குன்னு ரேவதியை சுத்தி வளைக்கிறாங்க. ரேவதியை டக்குன்னு தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி கத்துறதுக்கு பாக்குறாங்க. ஆனா ரேவதியோட முகத்துல மயக்க மருந்து வச்சு கடத்திட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திய அங்கிருந்து வந்துட்டு ரேவதிய கூப்பிடுறாரு. பார்த்தா ரேவதி எங்கன்னே தெரியல. அங்க உள்ளவங்க கிட்ட ரேவதி எங்கன்னு கேக்குறாரு. அவங்க சொல்றாங்க ரேவதிய பாக்கலன்னு சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. ரேவதி அப்படி எங்க போயிருப்பாங்க அப்படின்னு எல்லா இடத்துலயுமே கேக்குறாரு. ஆனா யாருமே சொல்லல, தெரியாது தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி ரெசார்ட்டோட ஓனர் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இது மாதிரி இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்க, அப்ப மாயா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்துட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மேனேஜர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், சிசிடிவி இருந்துச்சு சார், ஆனா அந்த டயத்துல உள்ள வீடியோ மட்டும் இல்ல சார். அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னங்க இப்படி கேர்லெஸ்ஸா பேசுறீங்க, உங்களை நம்பி தானே நாங்க இங்கே ஸ்டே பண்ண வந்தோம், இப்ப திடீர்னு என் ஒய்ஃபை காணும்னு சொல்றேன், ரொம்ப பெரிய விஷயம் இல்லாத மாதிரி நீங்க எல்லாரும் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா ரேவதி எங்க போயிட்டாங்கன்னு கண்டுபிடிங்க. அவங்க சொல்றாங்க, சார் அந்த பொண்ணு யாரு கூட ஓடி போனுச்சோ என்கிட்ட கேக்குறீங்க. இது கேட்டதோட கார்த்தி டென்ஷன் ஆகி மேனேஜரோட சட்டையை பிடிச்சு, என் ஒய்ஃபை பத்தி இதுக்கப்புறம் ஏதாவது தப்பா பேசினா அவ்வளவுதான். அவரு சொல்றாரு, சார் என்ன சார் என்ன தப்பா பேசுறேன்னு சொல்றீங்க, அவங்க வந்ததுல இருந்து உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும், அவங்க ஏதோ ஒரு வேற பையனை பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியும், ஒருவேளை அந்த பையன் கூட அந்த பொண்ணு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, நீங்க தேவையில்லாம எங்களை பிடிச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் உங்க ஒய்ஃப் யாரு கூட போனா அப்படிங்கறது போய் பாருங்க. இது கேட்டதோட கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கார்த்தி இங்க இருந்து வந்துட்டு யாருக்கிட்ட கேக்குறது அப்படின்ட்டு வெளியில ரொம்ப சோகமா நின்றுகிட்டு இருக்காரு. அப்பதான் மாயா இதை பாக்குறாங்க. பாத்துட்டு, ஓ ரேவதியை கடத்தியாச்சு அப்படின்ட்டு அழுகையில நிக்கிறியா, இருடா அப்படின்ட்டு மாயா நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு, யார் அது நமக்கு போன் பண்றது அப்படின்ட்டு போன் அட்டன் பண்றாங்க. அப்ப இன்னொரு பக்கத்துல இருந்து மாயாவோட சிரிப்பு சத்தம் கேக்குது. கார்த்தி மாயாவை பார்த்து, ஏய் இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற, நீ இந்த ரெசார்ட்ல தான் இருக்கன்னு தெரியும், நீதான் அப்ப ரேவதியை கடத்தினியா மாயா கேக்குறாங்க. ஏய் அப்ப சூப்பரா கண்டுபிடிச்சிட்டியே, நான் தான் ரேவதியை கடத்தினேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை தயவு செஞ்சு விட்டுரு, எதுக்காக இப்படி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ற. அப்ப மாயா கேக்குறாங்க, நான் உங்களை டார்ச்சர் பண்றேனா, நான் எந்த அளவுக்கு மகேஷ காதலிக்கிறேன் அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் மகேஷ என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்க, மரியாதையா அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறத சொல்லு, இல்லைன்னா அந்த ரேவதிய உயிரோடவே பார்க்க முடியாது. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, மகேஷ நான் ஒண்ணும் கடத்தல, ஆரம்பத்துல இருந்தே நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், மகேஷ் எங்க போனான் அப்படிங்கறது கூட எனக்கு தெரியாது, அவன் எங்கேயோ போயிட்டான், அதுக்கு போய் நான் தான் கடத்தினேன் அப்படின்னு நீ சொல்றது ரொம்ப பெரிய அநியாயம், தயவு செஞ்சு ஏன் மேல எந்த படியும் போடாத. அப்பதான் ரேவதி மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீதான் கடத்தி வச்சுக்கிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறதுக்காக இப்படி பண்ணிருக்க, நீ மட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத நீ சொல்லல அப்படின்னா நான் கண்டிப்பா ரேவதிய திருப்பி அனுப்ப மாட்டேன், ஏற்காடு வந்துட்டு ரேவதியை தொலைச்சிட்டு தான் நீ வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும், அப்படி நீ ரேவதியை தொலைச்சிட்ட அப்படிங்கிற விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டான், உனக்கு இன்னைக்கு 6 நாள் மட்டும்தான் டைம், அதுக்குள்ளயும் மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத உன் வாய்னாலேயே சொல்ற அப்படின்ட்டு ரேவதி மாயா போனை கட் பண்ண. கார்த்தி இதை கேட்டது அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது, மாயா இங்க வந்திருக்கிறது எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகமா இருந்துச்சு, கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவா அப்படின்னு, அதே மாதிரி பிளான் பண்ணிட்டாலே அப்படின்ட்டு கார்த்தி டென்ஷன் ஆகுறாரு. அப்பதான் நம்ம சாமுண்டீஸ்வரி போன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரியோட போனை பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன்பா என்னாச்சு, நானும் ரொம்ப நேரமா ரேவதிக்கு போன் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா, எங்க இருக்கீங்க, ரெசார்ட்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் ரெசார்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம், இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பார்த்துட்டே கிடையாது. இப்படி கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சும்மாவா, என்னோட ஃப்ரெண்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா, இங்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, இங்க பாருங்க மாப்பிள்ள, ரேவதி கிட்ட போன் கொடுங்க, நான் அவகிட்ட பேசணும், உங்ககிட்ட ஏதாவது சும்மா கடைசா ஏதாவது பேசினா அவளை கொஞ்சம் கண்டிக்கணும். கார்த்தி சொல்றாரு, சேச்சா மேடம் அப்படியெல்லாம் இல்ல, ரேவதி ரொம்ப சாஃப்டா தான் இருக்காங்க, அவங்க என்ன எதுவுமே திட்டவே இல்லை. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்படியா, சரி ஓகே, அப்ப ரேவதி கிட்ட கொடுங்க.
கார்த்தி சொல்றாரு அவங்க கொஞ்சம் பக்கத்துல போயிருக்காங்க, அவங்களோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டுன்னு சொன்னாங்க, இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாரு, இன்னும் முக்கியமா ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, இருங்க மேடம் வரேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. சாமுண்டி செட்டி நினைக்கிறாங்க, என்ன இது டிரைவர் ராஜா இப்படி வந்து போனை கட் பண்றாரு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நேரா மயில் வாகனத்தை கூப்பிட்டு, மாப்பிள்ள டிரைவர் ராஜா ஏதோ பதட்டமா பேசுற மாதிரி இருக்கு, அவருக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்க. உடனே நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, சரிங்க அத்தா நான் கேக்குறேன் அப்படின்ட்டு நேரா போன் பண்றாங்க. அப்பதான் நம்ம கார்த்தி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் கேக்குறாரு, என்ன ஒரே பதட்டமா பேசுன அப்படின்னு அத்தை சொன்னாங்க, ஏதாவது பிரச்சனையா? கார்த்தி சொல்றாரு, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மலா தான் இருக்கேன். அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனையா இருந்தா சொல்லிருங்க. கார்த்தி சொல்றாரு, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க நல்லாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. மயில் வாகனம் இதை பார்த்துட்டு கண்டிப்பா மாப்பிள்ள ஏதோ பிரச்சனையில சிக்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப மாயா வந்து நேரா மறுபடியும் கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு, ஐயோ மாயா மறுபடியும் போன் பண்றாளே அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, இங்க பாருங்க மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறதே எனக்கு தெரியாது, மகேஷை யாரு கடத்தினா அப்படிங்கிறது கூட தெரியாது, நீங்க தேவையில்லாம ஏன் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் மகேஷை கடத்தி இருந்தா நான் கண்டிப்பா வந்துட்டு இவ்வளவு நாள் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நான் ரேவதியை கல்யாணம் பண்ண அடுத்த செகண்டே உங்ககிட்ட நான் கொண்டாந்து ஒப்படைச்சிருப்பேன். ஆனா யாரோ ஒருத்தவங்க தேவையில்லாம என் பேரை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் மகேஷை கடத்தவே இல்லை. உண்மையை நம்புங்க, ரேவதியை விடுங்க, ரேவதி ரொம்ப பாவம். அதுக்கு மாயா சொல்றாங்க, ரேவதியை விடுறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா? நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லல, ரேவதி வீட்டுக்கே வரமாட்டான். மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சு சொல்லு. ஒருவேளை சாமுண்டீஸ்வரியில கடத்தி வச்சிருக்காளோ என்னமோ, அவகிட்ட கேளு. ரேவதி எங்கன்னு கேளு, மகேஷ் எங்கன்னு கேளு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகி, சார் நான் கேக்குறேன் அப்படின்ட்டு நேரா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி போனை பார்த்துட்டு, மாப்பிள்ள மறுபடியும் போன் அடிக்கிறாரு அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள. கார்த்தி சொல்றாரு, அத்தை தனியா இருக்கீங்களா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள என்னாச்சு? கார்த்தி சொல்றாரு, மேடம் இது மாதிரி மகேஷை நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்களா? சாமுண்டீஸ்வரி ஷாக்காகி, என்னது மாப்பிள்ளை இதை பத்தி கேக்குறாரு, இதுக்கு இதை பத்தி கேக்குறாரு அப்படின்ட்டு கார்த்திகிட்ட, மாப்பிள்ள நீங்க ஹனிமூனுக்கு போயிருக்கீங்க, இந்த நேரத்துல இந்த மாதிரி விஷயத்த பேசுறது ரொம்ப தப்பு. நீங்க அங்க ஹாப்பியா அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க, இதை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் நீங்க கவலைப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட கேக்குறேன், தயவு செஞ்சு அந்த மகேஷை நீங்க கடத்தி வச்சிருந்தா சொல்லுங்க மேடம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள அத பத்தி நீங்க இப்ப பேச வேணாம்னு சொல்லிட்டேன், ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க? கார்த்தி சொல்றாரு, மேடம் இப்ப ரேவதி ஆபத்தான சூழ்நிலையில இருக்காங்க. அந்த மாயா வந்துட்டு ரேவதிய கடத்திட்டாங்க. மகேஷ் எங்க இருக்கான்னு சொன்னா மட்டும்தான் ரேவதியை விடுவேன்னு சொல்றாங்க. என்ன பண்றது? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா மாயா அப்படி பண்ணுவா? கார்த்தி சொல்றாரு, மேடம் மகேஷை ஒப்படைச்சிட்டா அவங்க விட்டுருவாங்க, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.